26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். மேஷ ராசினியர்களுக்கு சொத்து வாங்கக்கூடிய ஒரு யோகம் இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி வருது. வேற எதுக்குமே நாங்க ஆசைப்படல. வாடகை வீட்டுல இருந்து சலிச்சு போச்சு. ஒரு சொந்த வீட்டுக்கு தான் ஆசைப்படுறோம். எனக்குன்னு ஒரு சொத்து என் பேர்ல ரெஜிஸ்டர் ஆகிறாதா, நாங்களும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸோட வாசலை மிதிச்சிட மாட்டோமா? அம்மாவுடைய அன்பும் ஆதரவும் மேஷராசிக்காரங்களுக்கு அதிகமாகும். அம்மாவுடைய நிறைய மனக்கசப்புகள் இருந்திருக்கும், அதெல்லாம் சரியாகும். வீண் செலவுகள் நிறைய பண்ணியிருப்பாங்க, அது எல்லாமே 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறாரு. அதுக்கப்புறமே கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருந்து வந்தாலும் அவங்க நோட்டடா ஒரு விஷயம் சொல்லணும்னா, பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு நீங்க எழுதிட்டு இருக்கிறீங்க, மேஷராசி அன்பர்களா இருக்கிறீங்கன்னா, இந்த செக்டர்ஸ் எல்லாத்துக்குமே காரகமான கிரகம் யாருன்னா குரு. ஸோ டஃபஸ்ட் ஃபைனான்ஷியல் எக்ஸாம்ஸஸ் எல்லாமே குலதெய்வம் கோயிலுக்கு போய் வேண்டுதல் வழிபாடு செய்யும் பட்சத்தில் இந்த குழந்தை பிராப்தம்ங்கிறது அதிகமாகவே ஏற்படும். நார்மல் டெலிவரி மேஷ ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம்னா, மெடிக்கல் எக்ஸ்பென்ஸில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஃபார் இங்கே என்ன மாதிரியான சம்பவங்கள் மேஷராசிக்காரங்களுக்கு நடக்கும்னா, ஒரு மேஷராசிக்காரங்க திருப்புகழ் படிக்க படிக்க நிறைய விஷயங்கள் மாறும். என்ன காரணம் அப்படின்னா, 4ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. அப்போ தெய்வ அனுகிரகம்ங்கிறது அதிகமாக வருது. நிறைய ப்ரொடக்டிவாக நம்ம ஏதாவது பண்ணணுங்கிறது ஐபிசி பக்திநேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். 2026 குரு பெயர்ச்சி மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக வேத ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் காவியா. குரு பெயர்ச்சி மேஷ ராசிக்காரங்களுக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் தர காத்திருக்கிறது? மேஷ ராசினியர்களுக்கு சொத்து வாங்கக்கூடிய ஒரு யோகம் இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி வருது. 4ஆம் இடத்துல குரு உச்சம் ஆகிறாரு. ஸோ எங்களுக்குன்னு ஒரு வீடு, வேறு எதுக்குமே நாங்கள் ஆசைப்படல. வாடகை வீட்டில் இருந்து சலிச்சு போச்சு. ஒரு சொந்த வீட்டுக்கு தான் ஆசைப்படுறோம். எனக்குன்னு ஒரு சொத்து என் பேரில் ரெஜிஸ்டர் ஆகிறாதா, நாங்களும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸோட வாசலை மிதிச்சிட மாட்டோமா? இதெல்லாம் தான் எங்கள் கனவு அப்படின்னா, அது ஈடேறக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக மேசராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஏற்படுது. சுப விரயம் ஏற்படும். 12ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது. சுப கடன் வாங்குவாங்க. ஸோ ஒரு வீடு கட்டவோ, வாசல் கட்டவோ, இடம் வாங்கவோ, ஏதோ ஒரு சொத்து கண்டிப்பாக மேஷராசிக்காரங்க பேரில் குரு பயிற்சிக்கு பின்னாடி ரெஜிஸ்டர் ஆக போகிறது நிதர்சனமான உண்மை. அம்மாவுடைய அன்பும் ஆதரவும் மேஷராசிக்காரங்களுக்கு அதிகமாகும். அம்மாவுடைய நிறைய மனக்கசப்புகள் இருந்திருக்கும், அதெல்லாம் சரியாகும். வீண் செலவுகள் நிறைய பண்ணியிருப்பாங்க, அது எல்லாமே மாறுறதுக்கான ஒரு அமைப்பு இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி இருக்குது. மேம், இப்போ இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் மேஷராசி குடும்பத்தில் குடும்ப ஒற்றுமை எப்படி இருக்கும்? மேஷ ராசினியர்களுக்கு 12ஆம் இடமான தாம்பத்திய ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அப்போ இல்லறம் இனிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த வருடம் குரு பயிற்சிக்கு பின்னாடி அமைஞ்சிருக்கு. ஸோ 2026 அந்த ஜூன் மாதத்துக்கு மேலேயே, ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறாரு. அதுக்கப்புறமே கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருந்து வந்தாலும் அவங்க உட்கார்ந்து பேசி அதை சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இன்லாஸ் மூலியமாக ஏதாவது பிரச்சனை வந்திருந்தால் கூட அவங்க விலகி போகிறது, இவங்க ஒரு பவுண்டரி செட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். நிறைய பேருக்கு அந்த கருத்து ஒற்றுமை மேம்படும். கணவன் மனைவி ஒரு ரகசியத்தை ரகசியமாக வச்சு ஒரு கணவன் மனைவியாக வாழ போகிறது எப்போன்னா, மேஷராசிக்காரங்க இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி தான். குடும்ப ஒற்றுமைங்கிறது ஓங்கும். சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்கிறது, ஒரு பெயர் புகழ் இன்னாரு அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டியெல்லாம் கிடைக்கிறது இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி கண்டிப்பாக மேஷராசி அன்பர்களுக்கு இருக்குது. பொதுவாக இந்த மேஷ ராசியில் இருக்கவங்களுக்கு, ஏன்னா ஜூன் மாதம் குரு பயிற்சி ஆகிறார் அப்படிங்கும் பொழுது படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும்? ஒரு வேளை மேற்படிப்புக்காக அப்ளை பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஃபாரின் அப்ராட் கண்ட்ரிஸ் போகலாமா அப்படிங்கிறது இருக்கலாம். இதெல்லாம் எப்படி இருக்கும் மேம்? டாப்பர்ஸ் ஆக போகிறது யாருன்னா மேஷராசி ஸ்டூடெண்ட்ஸ் தான். படிப்புலேயே ரொம்ப ஆர்வம் இல்லாதவங்க கூட ஒரு வைராக்கியமாக படிக்க ஆரம்பிக்கிறது. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு ஒரு சுபகிரகம் வரும்போது ஒரு வைராக்கியம் வந்துடும். ஸோ ஒரு கோல் வச்சு அதை ஜெயிக்கிறது, இதெல்லாமே 4ஆம் இடம் வலுவாக இருக்கணும். அங்கே குருவே வராரு, 12ஆம் இடத்தை வேற பார்க்குறாரு இல்லையா? ஸோ ஏதாவது கண்ட்ரீஸ்க்கு நீங்கள் ட்ராவல் பண்ணணும், அதுக்கு ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, இல்லை வெளிநாட்டில் போய் ஒரு காலேஜில் படிக்கணும், அதுக்கு உங்களுக்கு ஒரு சீட் கிடைக்கணும்னா அதெல்லாமே கிளியர் ஆகக்கூடிய ஒரு யோகம் இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி இருக்குது. நோட்டடாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் எழுதிட்டு இருக்கிறீங்க, மேஷராசி அன்பர்களாக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பேங்க் எக்ஸாம் கிளியர் ஆயிரும். சிஏ எக்ஸாம்ஸ் நிறைய மேஷராசிக்காரங்க எழுதியிருப்பாங்க. ஸோ அது கிளியர் பண்ணக்கூடிய ஒரு யோகம். ஏன்னா பேங்கிங், ஃபினான்ஸ், ஆடிட்டிங் இந்த செக்டர்ஸ் எல்லாத்துக்குமே காரகமான கிரகம் யாருன்னா குரு. ஸோ டஃபஸ்ட் ஃபைனான்ஷியல் எக்ஸாம்ஸஸ் எல்லாமே மேஷராசி கேண்டிடேட்ஸ் இந்த வருஷம் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவாங்க குரு பயிற்சிக்கு அப்புறம். மேம், இப்போ பொதுவாக மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? ஏன்னா குரு பலன் வந்தால் தான் திருமணம்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கு? வியாழ நோக்கம்னு சொல்லுவாங்க காவியா. பொதுவாக அது மேஷ ராசிக்கு இல்லை, ஆனாலும் திருமணம் நல்லபடியாக நடக்கும். என்ன காரணம் அப்படின்னா,
தாம்பத்தியம் இல்லறம்னு குடிக்கிற 12ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை இருக்குது. அதே மாதிரி குழந்தை பிராப்தம் அப்படிங்கிறதையுமே இந்த குரு பகவான் கொடுத்துருவார். ஏன்னா புத்திர காரகன் யாருன்னா குரு தான். ஸோ குரு வலுவாக இருக்கும்போது நிறைய பேருக்கு தகப்பன் தாயாகக்கூடிய ஒரு யோகம் வரும். அது எப்போ வரும்? கல்யாணம் நடந்தால் தானே தகப்பன் தாயாகவே மாற முடியும். அப்போ 4ஆம் இடத்துல குரு என்ன செய்வார் அப்படின்னா, ரொம்ப பக்கத்திலே பொண்ணு மாப்பிள்ளையை வச்சுட்டு வெளியில் தேடிட்டு இருந்திருப்பாங்க. அம்மா வழி உறவில் வந்து திருமணம் நடக்கிறது, இல்லை சொந்தக்காரங்களுடைய ரெஃபரன்ஸ் மூலியமாக ஒரு பொண்ணு மாப்பிள்ளை வருது, சொந்தத்தோட சொந்தம்னு சொல்லுவோம். அல்லது ஏதாவது சுப நிகழ்வுகளில் மாப்பிள்ளை பொண்ணை பார்க்குறது, ஒரு திருமண வீட்டுக்கு போய் இதுதான் மாப்பிள்ளை இதுதான் பொண்ணுன்னு கல்யாணம் ஆகிறது, முறை பொண்ணை கல்யாணம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மேஷராசிக்கு இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி நிச்சயமாக நடக்கும். கண்டிப்பாக. குழந்தை பாக்கியம் ட்ரீட்மெண்ட்டில் இருந்த மேஷராசி நபர்களுக்கு கூட அந்த ட்ரீட்மெண்ட்லாம் சக்சீட் ஆகி குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது குரு பயிற்சிக்கு பின்னாடி இருக்குது. ஆண் குழந்தை யோகம் வெகுவான மேஷராசி நேயர்களுக்கு இருக்குது. குலதெய்வ அனுகிரகம் ரொம்ப வலுவாக இருக்குது. ஸோ குலதெய்வம் கோயிலுக்கு போய் வேண்டுதல் வழிபாடு செய்யும் பட்சத்தில் இந்த குழந்தை பிராப்தம்ங்கிறது அதிகமாகவே ஏற்படும். நார்மல் டெலிவரிக்கே நிறைய மேஷராசியில் உள்ள கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு யோகம்ங்கிறது இருக்குது. நல்ல நேரத்தில் குழந்தை பிறக்கும். 4ஆம் இடத்துல வலுவாக இருக்கிறார் இல்லையா, உட்காந்து தன்னுடைய வீடான மீனத்தையே பார்க்குறாரு. ஸோ நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கான யோகமும் மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கு. கண்டிப்பாக மேம். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களும் உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும்? கடன் வாங்கி பொருளாதார மேம்பாடு அடைவாங்க மேஷராசிக்காரங்க. என்ன காரணம்னா, சொத்து சுகம் சேர்க்கைங்கிறது இருக்கு. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷனே அதுதான். நாளுக்கு குரு வந்துட்டாலே கண்டிப்பாக ஒரு சொத்து வாங்குவாங்க. எப்பாடுபட்டாவது சொத்து வாங்குவாங்க. நம்ம ஒரு சொத்து நம்ம பேரில் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னு நம்பவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். சௌகரியமான விலையில் ஒரு சொத்து கிடைக்கிறது, இதெல்லாம் நடக்கும். ஸோ அதற்கு கண்டிப்பாக கடனுக்கு போக வேண்டிய ஒரு அமைப்பு தான் இருக்குது, சுப கடன். ஸோ கடன் வாங்கி தான் இங்கே பொருளாதார மேம்பாடுங்கிறது இருக்குது. அதனால் பொருளாதார ரீதியாக மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தான் இந்த குரு பயிற்சி அமையுது. மேம், இப்போ மேஷ ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியில் எந்தெந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும்? மேஷராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம்னா, மெடிக்கல் எக்ஸ்பென்ஸில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஃபார் இங்கே என்ன மாதிரியான சம்பவங்கள் மேஷராசிக்காரங்களுக்கு நடக்கும்னா, ஒரு தப்பான ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போய் ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, இல்லை இந்த நோய்க்கு இவ்வளோ பெரிய இன்டென்ஸான ட்ரீட்மெண்ட்டே தெரியாது, தேவையே இல்லையே, உன்னை ஹாஸ்பிட்டலில் ஏமாற்றிருக்கிறாங்க, உங்ககிட்ட பணம் பறிச்சிருக்கிறாங்க மாதிரியான விஷயங்களுக்குள்ளே போகிறது, மெடிக்கல் இன்சூரன்ஸஸ் கிளைம் பண்ண முடியாமல் போகிறது, இந்த மாதிரியான செலவீனங்கள் மேஷராசிக்காரங்களுக்கு ரொம்ப அதிகமாக வரும். அதே மாதிரி கடன் அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துல குரு வலுவாக இருக்கும்போது மனசு வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக தான் யோசிக்கும். ஒரு கார் வாங்கினோம்னா அதுலேயே ஹை எண்ட் வாங்கு, கடன் வாங்கினாலும் பரவாயில்ல, ஒரு பைக் வாங்கினோம்னா கொஞ்சம் காஸ்ட்லியான மாடல் போ, இந்த மாதிரி யோசிக்கும். சாஃப்ட் கார்னர் கொஞ்சம் அதிகமாகும். யாரை நம்புறது யாரை நம்ப வேண்டாங்கிறது தெரியாது. எல்லாரையும் வாழ்க்கைக்குள்ளே விட ஆரம்பிப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே ப்ரைவேட்டாக வச்சுக்காமல் ஒளர ஆரம்பிப்பாங்க. இந்த விஷயங்கள்லாம் மேஷராசிக்காரங்க குரு பயிற்சிக்கு பின்னாடி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இப்போ இந்த மேஷ ராசிக்காரங்க குரு பயிற்சியினுடைய அந்த குரு பகவானினுடைய மொத்த பலன்களையும் வாங்கிக்கணும், தன்னகத்தை வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க செய்ய வேண்டிய வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம்னா அது என்னது? மேஷராசிக்காரங்க திருப்புகழ் படிக்க படிக்க நிறைய விஷயங்கள் மாறும். என்ன காரணம் அப்படின்னா, 4ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. அப்போ தெய்வ அனுகிரகம்ங்கிறது அதிகமாக வருது. நிறைய ப்ரொடக்டிவாக நம்ம ஏதாவது பண்ணணுங்கிறத யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அப்போது திருப்புகழ் பாராயணம் பண்ண வாழ்க்கையில் ஒரு நல்ல வெற்றி வாய்ப்புங்கிறது அமையும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா நான் இதை பண்ணியிருப்பேனேன்னு யோசிக்கிறவங்களுக்குலாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தன்னால் லைனில் வந்து உட்கார்றதுக்கு திருப்புகழ் பாராயணம்ங்கிறத இவங்க இப்போதுலேருந்தே ஆரம்பிச்சிடணும். அதிகமாக சிவப்பு மஞ்சள் நிறங்கள்லாம் ஆடைகளை அணிய ஆரம்பிக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப விசேஷம். க்ரீன் கலரை வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயங்கள்லையும் வந்து மேஷராசிக்காரங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா அதுவுமே ஒரு நல்ல பரிகாரமாக அமையும். பழனி முருகனை மேஷராசிக்காரங்க கண்டிப்பாக போய் தரிசனம் பண்ணணும். ஸோ அவரை பார்த்துட்டு வரும்போது வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம்ங்கிறது ஏற்படும். மேஷ ராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி மேம். நன்றி காவியா. பூமேவு ஷண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டுணுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும் 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ்.